Good afternoon, students. Right. So, நம்ம என்ன லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் சொன்னா டோட்டலாக how many குரூப்ஸ் இருக்கு, ஸோ how many காலம்ஸாக வந்து நம்ம குரூப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மொத்தமாக வந்து 18 காலம்ஸ் இருக்கும், அதான் 18 குரூப்ஸ் நம்ம சொன்னோம். பீரியட்ஸ் ஹரிசாண்டல் ரோஸ் எல்லாமே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பீரியட்ஸ் சொன்னோம். 7 பீரியட்ஸ் இருக்கு. ஒரு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சொன்னால் எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குன்னா 7 பீரியட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதே மாதிரி 18 குரூப்ஸ் இருக்குது. டோட்டலாக ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 4 எலமெண்ட்ஸ். டோட்டலாக 122 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்குது. நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில் புக்கில் 118 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 118 எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த 118 எலமெண்ட்ஸுமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் ஆர்டர் வைஸ் இன்க்ரீஸிங் 18th and 19th சென்ச்சுரியில் 16th சென்ச்சுரியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 60 எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த 16 எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை ஃபாலோ பண்ணும்போது ஸோ எந்த எலமெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பரை எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் சிம்பிள் வந்து Z. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் எடுத்துக்குமே. ஸோ போரான் சொன்னால் இதன் அட்டாமிக் நம்பர் என்ன சொல்லுவோம் 5ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கேன். ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன 5. ஸோ இதை தான் நம்ம Zன்னு சொல்லுவோம். கரெக்ட். ரைட். நெக்ஸ்ட் என்னன்னா போரான் மாஸ் நம்பர் சொல்லும் போது போரானுடைய மாஸ் நம்பர் இப்போ 10.86 இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ 10.86 வந்து பார்த்தீங்கன்னா போரானுடைய மாஸ் நம்பர்னா இந்த சிம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ. எப்பவுமே இது பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஒரு எலமெண்ட் இருக்குன்னா எலமெண்ட்டுடைய சிம்பிள் கேப்ஸில் மென்ஷன் பண்ண போகிறோம். போரான்னா பி மென்ஷன் பண்ண கேப்ஸ் பி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்டாமிக் நம்பர் Z, அட்டாமிக் நம்பர் 5, அதனுடைய சிம்பிள் வந்து கேப்ஸ் Z யூஸ் பண்ணுறோம். ஸோ மாஸ் நம்பர் சொல்லும்போது 10.86 அதனுடைய சிம்பிள் வந்து ஏன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னாவே என்னன்னா அது ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஸோ ஃபிசிக்கலாக அது என்னென்ன எந்த மாதிரி இருக்குது, கெமிக்கலாக ஹவு டு ரியாக்ட், அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சார் எப்படி சார் அப்படின்னா பீரியாடிக் கிளாஸ்மெண்ட் டோட்டலாக நான் 118 எலமெண்ட்ஸ் சொன்னேன். இந்த 118 எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி ஈஸி. ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஈஸி மீன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஈச் அண்ட் எவரி ஒவ்வொரு எலமெண்ட்டும் 118 எலமெண்ட்ஸுமே ஸோ எதை சார் பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா. இந்த பீரியாடிக் இது எப்படி இருக்குன்னா இந்த பீரியாடிக் ரீகரன்ஸ் அப்படின்னா ஒரு நம்பருமே அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி தான் எலமெண்ட் வந்து ஆல்ரெடி அரேஞ்சு. ஸோ அட்டாமிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஸ் பிளாக் பி பிளாக் டி பிளாக் எஃப் பிளாக் there are 4 பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 4 பிளாக் எலமெண்ட்ஸுமே எதை சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் அட்டாமிக் நம்பர். தட் இஸ் அட்டாமிக் கிராஜுவலி இன்க்ரீசஸ் ஸ்டெப் பை என்ன ஆகணும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட்டாமிக் ஆர்டர் வைஸ் வந்து அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்கோம். அப்போ அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது சாலிபிலிட்டி எப்படி இருக்கும். ஸோ ஹவு டு ரியாக்ட் இன் ஆசிட், ஹவு டு ரியாக்ட் இன் பேஸ். ஸோ ஆசிட் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ஸ்ட்ராங் மெட்டல் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ஸோ நான் மெட்டல் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குது, மெட்டாலிக் கேரக்டர் கூட எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ஸோ ஈட்டிங்கில் எப்படி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த டாபிக்ஸ் அவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம். ரைட். எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு பீரியாடிக் டேபிளில் வந்து அதனுடைய இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியும் பிளஸ் அதனுடைய ரெகுலர் இன்டர்வல், அதாவது அதனுடைய ரெகுலர் அட்டாமிக் நம்பர் ஆர்டர் வைஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அதனுடைய பீரியாடிக் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பீரியாடிக் பிஹேவியர்ஸ் தான் என்ன சொல்லுவோம் பீரியாடிக் சிட்டி. இந்த பீரியாடிக் பிஹேவியர்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிக் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக் சிட்டினா எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஈச் அண்ட் எவரி எலமெண்ட் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸுமே என்ன இருக்குதுன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது இது என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அது ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது இந்த பீரியாடிக் கிளாஸ் ஆர்டர்லி அரேஞ்சு. ஸோ ஆர்டர்லி அரேஞ்சு அட்டாமிக் நம்பர். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் வரும்போது எஸ்ஆர்பிட்டால் ஹவு மெனி எலக்ட்ரான் பிரசன்ட் எஸ்ஆர்பிட்டால் பிஆர். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு எலமெண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த எலமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்குது எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால். ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் சுற்றி வருது, அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம் சுற்றி வர அந்த சர்க்யூட் பாத் இருக்குல்ல தட் இஸ் ஆர்பிட்.
ஸோ ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் த சோடியம் எடுக்கிறோம்னு வச்சுக்கேன், இல்லை சோடியமோ இல்லை பொட்டாசியம் ஏதோ சம் எலமெண்ட்ஸ் எடுக்கிறோன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எஸ் பிளாக்ல ஸோ how many electrons present here, B black how many electrons, D black how many electrons, F black how many electrons. அப்போ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அதே லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸ். வேலன்சி எலக்ட்ரான் என்ன சொன்னேன்? இப்போ வேலன்சினா என்ன சார்? இப்போ வேலன்சி எலக்ட்ரான் எப்படி சொல்லணும்னா அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதுதான் வேலன்சி எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியம் சொல்கிறோன்னு வச்சுக்க, லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3. இப்போ ஃபர்ஸ்ட் செல் எஸ்எல் எவ்வளோ இருக்குன்னா லித்தியம் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் செல் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் இயர். செகண்ட் செல்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டோட்டல் அட்டாமிக் நம்பர் 3. இப்போ டோட்டல் அட்டாமிக் நம்பர் 3 அப்படின்னா லித்தியத்தில் வந்து ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1 and 2, செகண்ட் வந்து 3. அப்போ இதோட வேலன்ஸ் சொன்னால் லித்தியத்துடைய வேலன்ஸ் எவ்வளோ சொல்லலாம் அப்படின்னா 1. ஸோ அவுட்டர் மோஸ்ட் செல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ வேலன்ஸ் செல் வந்து 1ன்னு சொல்லலாம். கிளியர்? ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட்ல எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதுதான் வந்து வேலன்சி எலக்ட்ரான்ஸ். இது போல பிசிக்கலா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெகுலர் இன்டர்வல் அப்படின்னா அது அட்டாமிக் நம்பர் வந்து ஆர்டரிலே அரேஞ்சு. அப்போ அந்த ஆர்டரிலே அரேஞ்ச் பண்ணும்போது பீரியடிக்கா ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால தான் இது பீரியடிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். எது ப்ராப்பர்ட்டிஸ்? பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 118 எலமெண்ட்ஸுக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சார் என்னென்ன சார் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று அட்டாமிக் ரேடியஸ். ஒரு ஆட்டம்ஸ் அப்படின்னாவே தட் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஈஸிலி ரியாக்ட் த அதர் எலமெண்ட்ஸ். ஓகே, ஈஸிலி ரியாக்ட் த அதர் கெமிக்கல் பாண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கெமிக்கல் பாண்ட்ஸ் there are 3 பாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பாண்ட்ஸ்னு சொல்லும் போது பார்த்தா கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் சொல்லலாம், கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட், கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட். ஸோ அந்த கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் சொல்றத வந்து தட் இஸ் அல்கேன் குரூப் சொல்லுவோம். கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட் சொல்லும்போது அல்கீன் குரூப், கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் சொல்லும்போது அல்கைன் குரூப் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே இல்லை ஆல்ரெடி 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் கெமிக்கல் பாண்டிங் வரும்போது நம்ம அதை பார்க்கலாம். சரியா? அப்போ உங்களுக்கு there are 3 பாண்ட்ஸ். ஸோ அல்கேன், அல்கீன், அல்கைன். ஸோ அல்கேன் சொல்லுவோம் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட், அல்கீன் சொல்லும் போது கார்பன் டு கார்பன் டபுள் பாண்ட், அல்கைன் சொல்லும் போது கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு தெரியணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து அட்டாமிக் ரேடியஸ் ஒரு ஆட்டம் சொன்னது, ஒரு ஆட்டம் ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் போரான் எது, லித்தியம் எது, கார்பன் எது, ஆக்சிஜன் ஏதோ சம் எலமெண்ட் எடுக்குன்னு வச்சுக்கேன். இதுதான் கார்பன் வச்சுக்கேன். சி கார்பன் சிம்பிள் சி. இது ஒரு ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்? ரேடியஸ் மீன்ஸ் இந்த சென்டர் ஆஃப் இந்த கார்பன் இருக்குன்னா இந்த சென்ட்ராய்டுல இருந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். புரியுதா? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் வேலன்சி எலக்ட்ரான் சொன்னோம். அதே சேம் தான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உடைய ரேடியஸ் சென்ட்ராய்டுல இருந்து. வாட் இன் பை சென்ட்ராய்டு? சென்ட்ராய்டு மீன்ஸ் தட் இஸ் எ நியூக்ளியஸ். ஒரு ஆட்டம் சொன்னாவே என்ன இருக்கும்? பிரசன்டா புரோட்டான், எலக்ட்ரான் ஆர் நியூட்ரான். அப்போ நியூட்ரான் வந்து நியூக்ளியஸ் சொல்றோம். நியூக்ளியஸ் என்ன சார்ஜ் இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ், நோ சார்ஜ் சொல்லுவோம். அப்போ அங்கே சென்ட்ராய்டுல இருந்து அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் கால்குலேட் பண்றதுதான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். அப்போ அந்த மாதிரி அட்டாமிக் ரேடியஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அயானிக் ரேடியஸை வந்து கால்குலேட் பண்ணலாம். அயனைசேஷன் எனர்ஜி சார், அயனைசேஷன் எனர்ஜி வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒரு அயனிக் பாண்ட், அதாவது 2 or more ஆட்டம்ஸ், 2 ஆட்டம்ஸ் வந்து ஜாயினிங்ல இருக்கு. அந்த 2 ஆட்டம்ஸ் ஜாயினிங்ல இருக்கும்போது பர்டிகுலரா அந்த ஒரு ஆட்டம்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜி அடிஷ்னலா ஒரு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த எனர்ஜியை வந்து ரிமூவ் பண்றோம்ல, தட் இஸ் ஏ அயனைசேஷன் எனர்ஜி. சரி, அதெல்லாம் வந்து நீங்க ஹையர் கிளாஸ் வந்தா டீப்பா படிப்பீங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு மோஸ்ட்லி எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது? அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ அதை பத்தி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்ப்போம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா ஆக்சிஜன் வந்து மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதே போல ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ ஹாலஜன் ஃபேமிலி சொன்னா என்ன சார் சொல்லலாம்? குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின், இதெல்லாம் வந்து ஹாலஜன் ஃபேமிலி. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய பண்புகளை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுது? ஸோ அப்சர்வ். ஸோ கெயின் மீன்ஸ் அதோட சார்ஜஸ் எப்படி? புரோட்டானுடைய கவுண்டிங், ஆட்டம்ஸ் அந்த அந்த புரோட்டான்ஸ் உடைய அட்டாமிக் நம்பர் இருக்குல்ல, அந்த அட்டாமிக் நம்பர் வந்து புரோட்டானுடைய டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ஷன் கெயின் பண்றது தான். சரியா? அதை பத்தி தான் பார்ப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கெயின் த எலக்ட்ரான். ஸோ அதை பத்தி டீப்பா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரெகுலர்.
இது எல்லாமே சொல்றாங்க. எதனுடைய ரெகுலர் அப்படின்னா இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் உடைய ரெகுலர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இந்த மாதிரி ரெகுலர் பீரியாடிசிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டா என்னன்னா எதெல்லாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அட்டாமிக் ரேடியஸ். ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதுல சென்ட்ராய்டு நியூக்ளியஸ் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அதை பத்தி எடுக்கும். அயானிக் ரேடியஸ். அயானிக் அப்படின்னு சொன்னா என்ன சார் அயான் சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு NaCl டே டு டே நம்ம யூஸ் பண்றோம்ல, சால்ட் வீட்டில் யூஸ் பண்றோம்ல. ஸோ அந்த சால்ட்டுடைய இது வந்து NaCl, தட் இஸ் Na+ and Cl-. வாட்டர்ல டிசால்வ் பண்ண அப்படின்னா there are two charges, cations and anions. Okay, cation is a positive charge, anion is a negative charge. Okay, two charge, that is ionic. அப்ப அந்த மாதிரி மாலிகூல்ஸ்ல இருந்து இது NaCl வெச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl சோடியம் குளோரைடு, இது Na, இது Na, இது Cl வெச்சுக்கங்க. இந்த சென்ட்ராய்டுல இருந்து இந்த சென்ட்ராய்டு that is a radius. சோ இதனுடைய ரேடியஸ் r சொல்லுவோம், இதனுடைய ரேடியஸ் r சொல்லுவோம். கிளியரா? ரைட். ஸோ இதை பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்தா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா 11th 12th பண்ணீங்கன்னா டீப்பா இதை பத்தி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸா இருக்கு. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா ஆக்சிஜன், ஃப்ளோரின், ஹாலஜன் ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னல, நேற்றைய கிளாஸ்லயே சொன்ன ஹாலஜன் ஃபார்ம்ல இருக்குல்ல, Cl, Br, I, F, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி இதுல தெளிவாக கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு டாபிக்கும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தனால தான் இது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இன்னும் கிளியரா நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு குரூப்பா இருக்கட்டும், ஒரு பீரியாடிக் டேபிளா இருக்கட்டும், அக்யூரேஸ் இது எதை பத்தி இருக்குன்னா ஒரு எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ், சிங்கிள் எலமெண்ட். நம்ம சொல்லல ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேக்னீஸ், ஃபெர்ரம், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், ஏட்ரியம், ஜிர்கோனியம், மாலிப்டினம், டெக்னீஷியம், ருத்தினியம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். 118 எலமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸுக்குமே ஒரு ப்ராப்பர்ட்டி, டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சிமிலியர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். பட் என்ன இருக்குன்னா சிமிலியர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இதனுடைய ஆர்டர்லி அரேஞ்சு. ஸோ ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லி அரேஞ்சு குரூப்ஸ், இந்த குரூப்ஸ்ல இருக்கும், அதுதான் சிமிலியர். அது எப்படின்னா 7 பீரியட்ஸ் இருக்கு சார், ரோஸ்ல இருக்குல்ல, அது 7 பீரியட்ஸ். இந்த மாதிரி போட்டோல டேபிள் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம தான் சொல்லுவோம் 7 வரும். ஸோ இதில் 1 2 3 4 5 6 7 இருக்குல்ல, இந்த மாதிரி 7 ரோல் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம பீரியட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கு 18th வரலும் இருக்கும் குரூப். இதுதான் வந்து காமேஸ் இருக்குதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப்ஸ்ன்னு சொல்றோம். சரி, இது எல்லாமே சேர்ந்தது தான் சார். ரைட். இது அப்போ ஒரு எலமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரேசி இருக்கும். அக்யூரேசி மீன்ஸ் அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அதனுடைய சாலிபிலிட்டி, வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆகக்கூடியது, டிசால்வ் ஆகுமா ஆகாதா, இன்சாலிபிள் காம்பவுண்டா இல்லையா, இல்லை சப்ஸ்டன்ஸா சாலிட் ஸ்டேட்ல இருக்குமா லிக்விட் ஸ்டேட்ல இருக்குமா. தெர் ஆர் த பிசிக்கல் ஸ்டேட் சொன்னாவே அது சாலிட், லிக்விட், கேஸ். ஆல்ரெடி நம்ம வாட் இஸ் த மேட்டர், இட் ஹஸ் மாஸ், எனிதிங் ஆக்குபை தி ஸ்பேஸ், தட் இஸ் த மேட்டர். இஸ் கரெக்ட். வாட் இஸ் த மேட்டர்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட் ஹஸ் மாஸ், அதாவது எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிறோமோ அதனுடைய வெயிட், நிறை. இட் ஹஸ் மாஸ், எனிதிங் ஆக்குபை தி ஸ்பேஸ், அதுக்கான இடத்த வந்து எடுத்துக்கும், அது ஆக்குபை பண்ணும், தட் இஸ் எ மேட்டர். அந்த மேட்டர் சொல்லும்போது there are physical state of the matter and chemical state of the matters அப்படின்னு நம்ம போவோம். ஓகே, அந்த பிசிக்கல் ஸ்டேட் ஆகாம அதோட சாலிட் ஸ்டேட்ல இருக்கா மேட்டர் எலமெண்ட், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா இல்லை கேஸ் ஸ்டேட்ல இருக்கா அப்படின்ட்டு பார்க்கறது தான் இது. ஸோ அதை பற்றி அக்யூரேட்டாக பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன. ஸோ நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஸோ ஆல்ரெடி அட்டாமிக் ரேடியஸ்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஆட்டம்ஸ். That is smallest atom. The smallest atom சொன்னாவே அதில் என்ன இருக்கு அப்படின்னா there are present a proton, electron, neutron, positive, negative and no charges. There are 3 charges இருக்கும். So அந்த 3 charges இந்த smallest particle easily react the chemical reaction. Okay. The atom is defined as the distance between the centroid and the nucleus. Centroid the nucleus in the outermost shell of the electrons. நம்ம சொன்னல ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஒரு ஆட்டம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆட்டம்ஸ் எடுத்து உன்னுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ ஆட்டம்ஸ் சொல்லும்போது ஏதாவது ஒரு ஆட்டம்ஸ் எடுத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் போரான் எடுத்துக்கோங்க, போரான் பார்த்தோம். இப்போ லித்தியம், ஸோ போரான் கூட எடுத்துக்கலாம். போரானுடைய சிம்பிள் என்ன, போரான், BORON, போரான். ஸோ இது அட்டாமிக் நம்பர் எவ்வளோ, முதல்ல போரானுடைய சிம்பிள் கேப்ஸ் B, அட்டாமிக் நம்பர் 5, மாஸ் நம்பர் 10.86 சம்திங். ஓகே, ஸோ இதுல இருந்து டபுளாக இருக்கும் எப்பவுமே மாஸ் நம்பர், அதை வச்சு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ மாஸ் நம்பர் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து போரான் எழுதுறேன், தட் இஸ் ஆட்டம்ஸ். இந்த ஆட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னர் செல் எஸ் செல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், S P D F. ஸோ நான் இது மாதிரி போடுறேன்.
ஃபர்ஸ்ட் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எஸ் செல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகலாம்னு சொன்னால் there are 2 electrons present here. அதுக்கு மேலே வந்து அது அலோட் இல்லை. எஸ் பிளாக்ல டோட்டலி 2 தான். அப்போ எஸ் பிளாக்ல 2. அப்போ பி பிளாக் நெக்ஸ்ட். ஸோ how many electrons இருக்கு பேலன்ஸ் இங்கே 2 பேலன்ஸ் நெக்ஸ்ட் 3 1 2 3. அப்போ அவுட்டர் மோஸ்ட்ல ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது there are 3 electrons வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல இதோட வேலன்ஸ் எவ்வளவு சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அவுட்டர் மோஸ்ட் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு 1 2 3 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இதோட வேலன்ஸ் எவ்வளவு சொல்லலாம் போரானோட வேலன்ஸ் 3. ஓகே. அப்போ நம்ம என்ன டாபிக் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு. இந்த ஆட்டம்ஸ்ல இருந்து இந்த சென்ட்ராய்டு தட் இஸ் எ நியூக்ளியஸ். ஸோ இந்த இடத்துல இந்த நியூக்ளியஸ் இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கு இதுதான். ஸோ இதுதான் வந்து இதனுடைய ரேடியஸ். புரியுதா? அப்போ இதனுடைய ரேடியஸ் எது சொல்லலாம் இந்த இடத்துல இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கோ இதுதான் வந்து என்ன சொல்லலாம் ரேடியஸ்ன்னு கால்குலேட் பண்ணலாம். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்போ இது தெரிஞ்சாதான் இந்த அப்புறம் அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியும். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னா அந்த ஆட்டம்ஸ்ல சென்ட்ராய்டு தட் இஸ் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். கிளியர்? அப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுல இருந்து வந்து என்ன பண்ணலாம்னா டைரக்ட் மெஷர்மெண்ட். சரியா? டைரக்டா வந்து அளவு எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் வந்து ஐசோலேட்டட் நாட் பாசிபிள். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து பாசிபிள் இருக்காது. ஏன் ரீசன் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் த நோபல் கேசஸ். ஏன் ஒரு சில எலமெண்ட் நோபல் கேசஸ்னா எப்படின்னா அவங்க தான் வந்து இந்த பீரியடிக் கிளாசிஃபிகேஷன்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. யார் அப்படின்னா அந்த ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜனான். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டின்னு அதாவது எப்படின்னா ரொம்ப ரிச்சான எலமெண்ட்ஸ் சொன்னால் அதுதான். அதனால தான் அவங்க நோபல் கேஸ் எலமெண்ட் சொல்றாங்க. ஏன் சார் அவங்களை அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சார்ஜஸ். அவங்க யாருக்கிட்டையும் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க பாரோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எல்லா ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஆர்பிட்டால் ஃபில். அவங்க கிட்ட கம்ப்ளீட்லி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு இருக்கு. சரியா? அப்போ அவங்க கிட்ட வந்து யாருக்கும் பாரோ பண்ற அளவுக்கு அவங்க இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமா இருக்கு. அவங்க ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் தேவையோ அந்தந்த குரூப் வைஸ் டொனேட் பண்றதுக்கோ பீரியட் வைஸ் டொனேட் பண்றதுக்கோ ரெடியா இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம பீரியடிக் டேபிள்ல என்ன குரூப் அப்படி இருக்குன்னா நோபல் கேஸ்னா 18th குரூப். நோபல் கேஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன குரூப் மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னா நோபல் கேஸ் என்ன குரூப் 18th குரூப். சரியா? இந்த 18th குரூப் எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஈலியம், நியானு, ஆர்கானு, கிரிப்டான், ஜனான் இது எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் இதில் வந்து வரமாட்டாங்க. ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் செல் அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க. கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். வாட் யூ மீன் பை கோவலண்ட்? த ஷேரிங் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். அப்போ என்ன இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேரிங். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு சாக்லேட் தான் இருக்கு. நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னா தட் இஸ் போத் ஆர் ஈக்குவல் ஷேரிங். அந்த சாக்லேட்டை ஷேர் பண்ணி கொடுக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல தான் இங்கே வந்து என்ன இருக்கு அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும் டொனேட் பண்ணணும். பக்கத்து அனதர் எலமெண்ட்ஸ்க்கு வந்து டொனேட் பண்ணணும். அப்போ டொனேட் பண்ணும்போது என்னன்னா பாண்டிங் இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்ஸுக்கும் பாண்டிங் இருக்கும். இந்த பாண்டிங் தான் கோவலண்ட் பாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கோவலண்ட் பாண்டிங் இருக்கும்போது அதுக்கு எப்படி சார் நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த பாண்டிங் ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆட்டம் ரேடியஸ் மெட்டல் ஆட்டம்ஸ் இஸ் நோன் அஸ். ஒரு ஆட்டம்க்கு இதனுடைய ரேடியஸும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா சோடியம் குளோரைட். இங்க ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம்ஸ், இது ஆட்டம்ஸ். இதனுடைய ரேடியஸும் ஸோ கால்குலேட் பண்றது தான் நம்ம சொல்றோம் ஆஃப். ஸோ இதுல இருந்து ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதுல இருந்து ஒரு ஆஃப் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதுதான் மெட்டாலிக் கேரக்டர் சொன்னாலும் இதுதான். ஓகே புரியுதா? இப்போ மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொன்னா இதுதான் வந்து நம்ம சொல்லணும். கோவலண்ட் ரேடியஸ் சொன்னா யூஸ்வலி ஆட்டம் ரேடியஸ், த கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன் த ஆட்டம்ஸ். அட்டாமிக் ரேடியஸ் 2 மெட்டல்ஸ் வந்து நம்ம பேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருக்கா பாரு. முதல்ல வந்து என்ன பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து கோவலண்ட் ரேடியஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
ஸோ இது ரெண்டும் உனக்கு கிளியராக இருக்குது. இது உனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் அடுத்த டாபிக் போக முடியும். அந்த டாபிக் உனக்கு புரியாது இல்லைன்னா. ஸோ என்னன்னா போரான்லேருந்து அவுட்டர்மோஸ்ட் செல் இருக்கிறது தான் வந்து இதோட ரேடியேஷன் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதனுடைய இதை விட அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டரில் போகும்போது எக்ஸ்ட்ரா இன்க்ரீசிங் ஆர்டரில் போக 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 இது அயானிக் ரேடியஸ் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் கிராஜுவலி டிக்ரீஸ் த அயானிக் ரேடியஸ் த அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஏன்னா அட்டாமிக் நம்பர் வெளியில் அவுட்டரில் வரும்போது இப்போ அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ அட்டாமிக் நம்பர் இங்கே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இதுக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன இருக்குன்னா ஒரு ஷீல்டை வந்து கிரியேட் பண்ணும். அந்த ஷீல்டு என்னன்னா இது பாசிட்டிவ் எலக்ட்ரான் அந்த அட்டாமிக் நம்பர் அதாவது புரோட்டானுடைய சார்ஜஸை எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ண விடாமல் என்னன்னா ஒரு ஷீல்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஷீல்டை கிரியேட் பண்ணும்போது என்னன்னா அதனுடைய அட்ராக்ஷன் இந்த புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்குடைய அட்ராக்ஷன் வரி என்ன ஆகும்னா வெரி புவர் ஷீல்டாக மாறிடும். அட்ராக்ஷன் வெரி புவராக இருக்கனால அட்ராக்ஷனே இருக்காது, ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்காது. அப்போ அதனால ரேடியஸ் வந்து கிராஜுவலி டிக்ரீசஸ். ஓகே, அந்த டாபிக் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு ஜஸ்ட் வந்து என்னன்னா இது மட்டும் தான் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸுக்கு யார் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ குரூப் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதனுடைய பீரியாடிசிட்டின்னா என்ன, அந்த பீரியாடிசிட்டியில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியேஷன் என்ன, ஸோ அயானிக் ரேடியேஷன்ன்றதை சொல்லியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி உட்காந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. இந்த 5 2 மார்க் கொஸ்டினுமே நீங்கள் கொஸ்டின் மேக் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிட்டு நோட் பண்ணிக்க. நீங்கள் டேட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுட்டு அந்த எழுதி வச்ச பேப்பரில் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வர அன்றைக்கி எனக்கு காட்டினா போதும். ஸோ இன்றைக்கி டேட்டு எழுதிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வச்சுருக்கேன். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பார்ப்போம்.